ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PriyaRaman's கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ் தாங்க, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். வாங்க அதை நம்ம எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் வச்சுக்கிடுவோம். நான் 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு சேர்க்குறேன். இப்போ வந்து 2 கப்புக்கு நான் 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி. ஸோ 3 கப்பு எடுத்துக்கோங்க. 3 கப்பு எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் சேர்த்தோம்னா சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ விசில் வர வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுருவோம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ஆனியன் வந்து கொஞ்சமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அளவே போதும். பாருங்களேன், இந்த அளவு போதும், ரொம்பலாம் தேவையே இல்லை. ஆனியன் வந்து ரொம்பலாம் வதங்க தேவையில்லை, லைட்டாக பச்சை வாசனை போனால் போதும். இப்போ வந்து நான் பீன்ஸ் வந்து ஒரு 1/2 கப்பு வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. கேரட் 1/2 கப் சேர்த்துருக்கேன், வெட்டி வச்சுருக்கேன், பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2 நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ½ டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ½ டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இந்த காய் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதை நாம் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு. பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதுவும் வதங்கட்டும். ½ டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். பெப்பர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைத்தில் நம்ம வச்சுருக்கோம்ல ரைஸை, வேக வச்சுருக்கிற ரைஸை இப்போ இதோட சேர்த்துருவோம். சரிங்களா? நம்ம பொரிச்சு
சிக்கன் பீஸை பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை இதோட சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நான் சாஸ் வந்து சோயா சாஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி சாஸு எல்லாமே சேர்த்துக்கலாம். சில்லி சாஸு, டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது நல்லா தான் இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் சிம்லே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக இருக்குது. பாருங்களேன், சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பாருங்களேன், நல்லா உதிரியாக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.